அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள், வேற்றுமொழி மனிதர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, இரத்த பந்த உறவுகளில் அதிகமான அமைப்பும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு காயத்ரி ஜபிப்பது, விஷ்ணு மந்திரத்தை பிரார்த்தனை செய்வது, அனந்த பத்மநாப கோயில் படத்தை கண்டிப்பாக காலையில் எழுந்தவுடன் பார்ப்பதெல்லாம் உங்களுக்கு பலமும் சந்தோஷமும் நம்பிக்கையும். பள்ளி கொண்ட பெருமாள், அதே போல் ரங்கநாதர் படமெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை தயவுசெய்து இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக சபதம் போட்டு ஆரம்பிப்பது. ஒரு தினமும் அரை மணி நேரம், 20 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரம் செய்வது கால்களில் நரம்பு சுத்தல் எல்லாம் வராமல் பாதுகாக்கும். அதே போல் முதுகு வலி, தொடை வலி, முட்டி வலி எல்லாம் உபத்திரத்தை கொடுத்துக்கும். வெறி பிடித்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் நடக்காதீர்கள். சுலபமாக மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ப்ரமோஷன் தடைகளோ, தொழில் மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ, வியாபார மாற்றமோ, படிப்பு மாற்றமோ வந்தால் வேண்டாம் என்று சொல்லாமல் டக்கென்று ஏற்றுக்கொள்வது அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.